சோம்பலிலேயே வீழ்ந்து அமிழ்ந்து முயற்சி ஏதும் செய்யாதவர்களின் குடியும் அழிந்து குற்றமும் பெருகிவிடும். முல்லா நசுருதீன் ஒரு சிறந்த கல்விமான். அவரது கதைகள் தெனாலிராமன், பீர்பால் போன்றோருக்கு ஒப்பாகும். முல்லா ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார். கூட்டத்தினரை நோக்கி கேள்வி கேட்டார். நீங்கள் கற்காமலே சிறந்த அறிவு பெற விரும்புகிறீர்களா? பொய்யில்லாத உண்மையை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? முயற்சி செய்யாமலேயே முன்னேற ஆசைப்படுகிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வலது கையை தூக்கி காட்டுங்கள் என்றார். அக்கூட்டத்தில் இருந்த பலர் அனைவரும் கையை உயர்த்தி கொண்டிருந்தனர். சரி போதும், கையை கீழே போடுங்கள். உங்களில் சோம்பேறிகள் எவ்வளவு பேர் என்று தெரிந்து கொண்டேன் என்றார். முழு சோம்பேறிகளை கொண்டு எந்த நாடும் முன்னேறியதாக வரலாறே இல்லை. 1962ஆம் ஆண்டு ஜான் கென்னடி அமெரிக்க குடியரசின் தலைவராக பணியேற்ற போது சொன்னார், நாடு எனக்கு என்ன செய்தது என்று கேட்காதீர்கள், நான் நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். ஜப்பான் நாடு 2ஆம் உலகப் போரில் அழிக்கப்பட்டது நினைவிருக்கலாம். ஆனால் இன்று அது ஒரு வல்லரசாக மாறி தேவைப்படும் நாடுகளுக்கு உதவி செய்கிறது. எப்படி இது சாத்தியமாயிற்று? உழைப்பு, கடுமையான உழைப்பு. நாள்தோறும் இன்றும் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கின்றனர். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ? சோம்பலை ஒழித்து உழையுங்கள். நாட்டில் குற்றங்கள் குறைய இதுவே வழி. இது ஒன்றே உயர்வதற்கு வழி என்பதே வள்ளுவர் கூறும் கருத்தாகும். குடிமடிந்து குற்றம் பெருகும், மடிமடிந்து மாண்ட உஞற்று இலவர்க்கு என்ன என மடியின்மை அதிகாரத்தில் நாடு உயர வள்ளுவர் அறிவுரை கூறுகிறார்.